ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடிகளை எப்படி ரீபாட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். என் வீடியோ நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடிகளை விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரோஜா செடிகளுக்கு சிவப்பு மண் இல்லைன்னா செம்மண் தான் ரொம்ப அவசியம். ஸோ இந்த சிவப்பு மண்ணை நல்லா ஒரு அரிப்பில் போட்டு அரித்து பெரிய பெரிய கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா உணர்ந்த மாட்டுச்சாணத்தையும் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரோஜா செடிகளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மண் கலவை இல்லைன்னா பாட்டி மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு 30% சிவந்த மண், 30% நல்லா உலர்ந்து பொடித்த மாட்டுச்சாணம் இல்லைன்னா காம்போஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா 20% ஆற்று மணல், 20% நல்லா உலர்ந்த வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் கலந்து மண் கலவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உடைக்காண்ட நீங்கள் சும்மா தட்டணும். இல்லை பாருங்க, இதில் 3/4 போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கணும் சட்டியில். அதாவது ரோஜா செடிக்கு ஓட்டை ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி வந்து அதில் தங்கி இருந்ததுன்னா செடி நல்லாவே வராது, சீக்கிரமாகவே பட்டு போகும். ஸோ அந்த ஓட்டை நல்லாவே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு ஓட்டை இல்லைன்னா 2 ஓட்டை சட்டியில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி பெரிய ஓட்டை ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓட்டையை இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நல்லா அடைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அடைச்சிட்டு இனிமே இந்த மண்ணை நான் அதில் நிரப்பி இந்த செடியை நட போகிறேன். ஸோ செடியை நடக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த செடி ஹெல்த்தியாகவே இல்லை இலைகள் பூ ஒன்றும் இல்லை. அது ஏன்னா இந்த மண் பாருங்கள், மணல் ரொம்ப கம்மியாக இருந்து இந்த பாட்டி மிக்ஸ் நல்லா இல்லை. எனக்கு அந்த நேரம் எனக்கு மணல் கிடைக்கல. ஸோ இருந்த மண்ணை வச்சு நான் நட்டு வச்சது. ஸோ இதில் உள்ள கொஞ்சமான மண்களை எல்லாம் நீங்கள் மாற்றிருங்க. ஸோ கீழ்ப்பக்கம் இருக்க மண்ணை எல்லாம் மாற்றிட்டு இந்த செடியை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மண் வைக்கணும், சரியா? கொஞ்சமாக மண் வச்சுட்டு இந்த செடியை அப்படியே வைக்க போகிறேன். ஸோ இதில் கீழேயும் கொஞ்சம் நிறைய களிமண் மாதிரி இருக்குது. ஸோ அது வேர் நல்லா போட்டு வராது. ஸோ அதையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், வேர் தெரியுது செடியில். அப்படியே வச்சு திருப்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாட்டிங் மிக்ஸை போட்டு நல்லாவே நிரப்ப வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் இருந்ததுன்னா நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஏர் பாக்கெட் எல்லாம் வந்து அடையாது. ஸோ நல்லாவே இந்த சைட்ஸில் அந்த வேரில் வந்து படாமல் அப்படி அந்த மண்ணை குத்தி விட்டுறணும். ஸோ செய்துட்டேன். ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு 15 ரோசஸ் இருக்குது. எல்லாம் நான் இன்றைக்கி நட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பயங்கரமான வெயில், உட்காந்து பண்ணவே முடியலை. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரோஸை ரீபாட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ இனிமேல் ரீபாட் பண்ண பிறகு அப்படியே கொண்டு வெயிலில் வைக்கக்கூடாது. நடு வெயிலில் வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் இன்டைரக்ட் சன்லைட் வர மாதிரி கொஞ்சம் ஷேடுள்ள இடம் பார்த்து இந்த செடியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் இதுக்கு கொடுக்கணும். ஸோ நிறைய தண்ணியை போட்டு இந்த செடிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது காஞ்சிரும், நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி
நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் தாண்டினாலே போதும், செடி நல்லாவே வரும். ஸோ புதிய தளிர்கள்லாம் வந்தோடனே எடுத்து வெயில வச்சுருங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நான் வீடியோ போடுவேன், ஜஸ்ட் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ரோஜா செடிகளை ரீபார்ட் பண்ணோன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் ஷரண். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.